டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியப்படுவது, அதேபோல் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டத்தை மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையாக ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறது குறித்தும் கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆதிப்பேரன் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஹைதராபாத் மக்களை ஹைதராபாத் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்ற அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வு கூட்டம் வந்து இந்திய ஆய்வு கூட்டம் முடிஞ்ச பிறகு பிரைம் மினிஸ்டர் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி வரும்போது எடுத்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுவார், செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்யணும்னு சொல்லுவார். செய்கிறாரா செய்யலாங்கிறது பொதுவாக ஏற்கனவே மெட்ரோ ரயிலுக்கு வந்து சேர வேண்டிய படத்தை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த கோரிக்கையை வந்து வெளியூர் சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னு அது மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்கேன், இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளோ இருப்போம். நீதிமன்றம் கடும் காரணத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு பல்வேறு விமர்சிச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறைக்கு நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இருக்குது. பல மாநிலங்கள்ல அமலாக்கத்துறை தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறது. தமிழகத்திலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஒட்டுமொத்தமாக இது கடந்த அது வந்து அரசியல் ரீதியாக பண்ணுறது. அதை வந்து நாங்கள் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி வந்து பயணத்தை வந்து விமர்சித்திருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு பிரிவினராக இருக்கிற புகழேந்தியவன் தெரிவிக்கிற முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி பார்க்க சொன்ன வெள்ளக்குடி காட்ட போறாங்க சொன்னாரு. என்கிட்ட வெள்ளக்குடி இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட என்கிட்ட இல்லை. அவங்களுடைய ஒரு பிரிவினரை வந்து உங்களுக்கு பாராட்டு அது மரியாதை சந்திப்பு. எப்போ டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறது அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியலும் பேசணும் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் பித்தலாட்டம், பொய், தேவையில்லாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மருத்துவ அந்தந்த துறையோட அமைச்சர் வந்து அப்போ மருத்துவ தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்கிறாங்க. தேர்தல் நெருங்கிறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாராக இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகம் இந்த முறை பங்கெடுத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்துவிட்டு என்னென்ன கோரிக்கைகள் மாநில அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது என்று செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்து பேசிய காட்சிகளை தான் நாம் பார்த்தோம். தமிழகத்திற்கான நிதியை விடுவிக்க கோரிக்கையை முன்வைத்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தொடர்ந்து
சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்டம், அதனைத் தொடர்ந்து கோவை மற்றும் மதுரை மெட்ரோ அமைப்பதற்கான நிதி குறித்தும் கோரிக்கை வைத்ததாக முதல்வர் பதிவு செய்திருக்கிறார். அதே வேளையில் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திற்கான கல்வி நிதி 2200 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனை குறித்த தலைமை நீதிபதியின் கருத்து குறித்து முதல்வரிடம் கேட்கப்பட்ட போது தலைமை நீதிபதியின் கருத்து நியாயமானது என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார் முதல்வர். அதே வேளையில் சோதனை அரசியல் ரீதியானது, அதனை முறைப்படி சந்திப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையை 8 வழிச்சாலையாக மாற்ற வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்து விரிவாக செய்தியாளர்களிடம் பேசினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.